ஸ்ரீ அந்த மகாலட்சுமி கனகதாரா சோஸ்திரத்திற்கு இறங்கினார். இந்த கதை எல்லாருக்கும் பரவலாக தெரிஞ்சிருக்கும். 7 வயதிற்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு குழந்தை, ஒரு 6-6.5 வயசு இருக்கக்கூடிய குழந்தையாகத்தான் ஆதிசங்கரர் ஒரு வீட்டுக்கு முன்னாடி போய் நின்று அம்மா தாயே பவதி பிக்ஷாந்தேகி அப்படின்னு போய் கேட்குறார். அந்த வீட்டில் ஒரு அம்மா இருக்கா. அந்த அம்மா ரொம்ப வறுமையான நிலையில் இருக்கா. கிழிந்த புடவையை உடுத்தி கொண்டிருக்கா. அவளுக்கு வெளியில் வரத்துக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்குது. எப்படி ஒரு புடவை தான் இருக்குது, அதுவே கிழிஞ்சிருக்கு. அதோட நான் வெளியில் வந்து பவதி பிக்ஷாந்தேகிங்கிறவருக்கு நான் என்னம்மா கொடுக்க முடியும்? எங்கிட்ட வீட்டில் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லையே, நானே ஒரு வறிய நிலையில் இருக்கேன். ஆனாலும் அந்த குழந்தை சங்கரரது வடிவமாக, அந்த சிவபெருமானினுடைய வடிவமாக வந்து நின்று கேட்கின்றதே, இந்த குழந்தைக்கு நான் எதையாவது கொடுக்கணுமே, அந்த மனது தான் முக்கியம். நான் எதையாவது கொடுக்கணுமே, என்கிட்ட என்ன இருக்குது? போய் பார்க்குறா, தட்டு முட்டு பார்க்குறா, ஏதாவது கிடச்சிடாதா? அந்த குழந்தைக்கு போய் கொடுத்துட மாட்டேன் நான். அவளுக்கு தெரிந்தது ஒரு காய்ந்த நெல்லிக்கனி, ஒரு காஞ்சு போன நெல்லிக்கனி கிடைக்கிறது. அந்த நெல்லிக்கனியை கொண்டு வந்து அப்படியே எட்டி, அப்படியே கதவு வழியாக அப்படியே எட்டி பார்த்து அப்படியே தூக்கி போடுறாளாம். அவளுடைய உடல் முழுக்க அவள் அணிந்திருக்கக்கூடிய ஆடை கந்தலாக இருக்கின்றது. நிறைய ஓட்டைகள், நிறைய கிழிச்சல்கள் இருக்கக்கூடிய புடவையை அணிந்து கொண்டு அவளது மானத்தை மறைப்பதற்காக தவித்து கொண்டிருக்கிறாள். இதை அந்த குழந்தை ஆதிசங்கரர் பார்க்கிறார். அப்போதுதான் மகாலட்சுமி தேவியை எண்ணி பாடக்கூடிய அந்த பாடல்தான் கனகதாரா சோஸ்திரம். அங்கம் ஹரே புலகபூஷணம் ஆஸ்ரயந்தி அப்படின்னு தேவியை நினைத்து பாடுகிறார். பாடின அடுத்த கணமே கூரையை பொத்துண்டு ஊத்துமா அப்படின்னு கேட்டிருக்கோம் இல்லையா? கூரையை பொத்துண்டா அவனுக்கு கிடைக்க போகிறது? கூரையை பிச்சுண்டு வருமா? கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுண்டு கொடுக்கும். இதெல்லாம் நம்ம நிறைய கேட்டிருக்கோம் இல்லையா? அது அங்கே நிகழ்ந்தது. அவளது இல்லத்தினுடைய கூரை என்பது பிளந்து கொண்டு மேலிருந்து தங்க கனி என்பது கீழே விழுந்தது. அவளை வறிய நிலையில் இருந்த பெண் அங்கே மிகப்பெரிய செல்வத்தை கொண்டவளாக மாறிப்போனாள். அதுதான் ஸ்ரீ மகாலட்சுமியினுடைய குணம், அதுதான் மகாலட்சுமியினுடைய சொரூபம்.